போட்டு பஞ்சம நிலங்களை பட்டா போட்டு ஆதி குடிகளை நசுக்கினார். ஆதி குடிகளை நசுக்கினார். ஒதுக்கி வைத்து தமிழ் பகை முடிக்க வந்த பெருநெருப்பு 12 கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை தலைவர் தந்த தமிழ் கொடை அருமை அண்ணன் செந்தமிழன் சீமான் இப்போது உங்களோடு. துண்டு சீட்டு சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமர் நில மீட்பும் என்கிற உரிமை முழக்கத்தை முன்வைத்து நடந்து கொண்டிருக்கிற மாபெரும் பேரணி பொதுக்கூட்டத்திலே பங்கேற்று நம்மை எல்லாம் பெருமைப்படுத்தி ஊக்கப்படுத்தி இருக்கிற தமிழ் தேச அரசியலின் பேராசான் தமிழ் தேசியம் பேசியவர்கள் எல்லாம் பொதுச் செயலாளர் அன்னோன் வினோத் அவர்களுக்கும் அவரின் சார்பாக இந்த நிகழ்விலே பங்கேற்று கருத்துரை வழங்கிய என் அன்பு இளவல் செழியன் அவர்களுக்கும் இந்திய தேச லீக் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய அன்பு அண்ணன் தடா ரஹீம் அவர்களுக்கும் புரட்சி தமிழகம் பறையர் பேரவையினுடைய தலைவர் நம் எல்லோரினுடைய பேரன்பிற்கினே அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் சிறுபான்மை மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் போற்றுதற்குரிய பேராயர் சாமி இயேசுதாஸ் அவர்களுக்கும் கொங்கு மக்கள் முன்னணியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஐயா ஆறுமுகம் அவர்களுக்கும் தமிழர் தேச கட்சியினுடைய தலைவர் அன்பிற்கினிய தம்பி செல்வகுமார் அவர்களுக்கும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் என் ஆருயிர் இளவல் கேசி திருமாறன் அவர்களுக்கும் நீலப்புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் என் அன்பு தம்பி புரட்சி மணி அவர்களுக்கும் தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய தலைவர்
என் அன்பிற்கினிய தம்பி முத்து ரமேஷ் அவர்களுக்கும், முக்குளத்தோர் எழுச்சி கழகத்தினுடைய நிறுவன தலைவர் என் ஆர்வீர் தம்பி கவிக்குமார் அவர்களுக்கும், தமிழர் மீட்பு கழகத்தினுடைய தலைவர் என் ஆர்வீர் தம்பி கரிகால பாண்டியன் அவர்களுக்கும், தாய்நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்கினிய தம்பி பூமிராஜன் அவர்களுக்கும், பேரணியிலே பங்கேற்று பேரெழுச்சியை உருவாக்கிய என் உயிரினும் உணர்விலும் கலந்து வாழ்கிற எனது அன்பு உறவுகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். இத்தனை இடங்கள் இருக்கிற போது இந்த நிகழ்வை நடத்துவதற்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் சிலையின் அருகிலே இந்த இடத்தை தேர்வு செய்ய காரணம், பஞ்சமர் நில அந்த உரிமைக்கான அறிக்கையை தாக்கல் செய்த பெருமகனார் மதிப்பிற்குரிய ஜேம்ஸ் ட்ரேமன் ஹெரே அவர்கள் இந்த நிலத்தின் ஆட்சியாளராக இருக்கிற போதுதான் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே அந்த அறிக்கையை தாக்கல் செய்தார். அந்த நில உரிமைக்காக போராடி இன்னுயிரை ஈந்த வீர மறவர்கள் ஜேம்ஸ் ஜான் தாமஸ் அவர்களும் ஏழுமலை அவர்களும் ரத்தம் சிந்திய நிலம் இந்த நிலம்தான் என்பதாலேயே இந்த இடத்தை குறித்து இங்கிருந்தே பஞ்சமர் நில மீட்பே பைந்தமிழர் உரிமை மீட்பு என்கிற முழக்கத்தை இங்கிருந்தே எழுப்புவது என்று முடிவு செய்து உலகெங்கிலும் பரவி வாழ்கிற எம்முயிர் சொந்தங்களே, ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த களத்திலே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நிற்கிறோம். இங்கே பல்வேறு சாதி அமைப்புகளை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி நிற்பது சாதிக்காக அல்ல, நாங்கள் கொண்ட கொள்கையை சாதிப்பதற்காக என்பதை எங்களினுடைய வெற்றி உங்களுக்கு உணர்த்தும். எல்லா சாதிகளும் ஒன்று கூடியிருப்பது தமிழ் சாதியின் உரிமை மீட்சிக்கு என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தமிழ் பேரன்பின் தாய், உலக உயிர்கள் எல்லாம் அன்பு கொண்டு ஆரத்தழுவி நேசித்த அன்னை, அவளின் பிள்ளைகள் நாங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சாதி வேண்டாம், அது ஏற்றத்தாழ்வுகள் வேண்டாம் என்கிறார்கள்.
ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்கிறார்கள் என்று திராவிட முற்போக்கு பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் கேள்வி எழுப்புவார்கள். சாதிய ஏற்றதாழ்வுகள் அற்ற, சாதிய படிநிலைகள் அற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க இருக்கிற இறுதி வாய்ப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு தான். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு குடிவாரி கணக்கெடுத்து கொடுப்பதுதான். அதனாலேயே என் அன்பு சொந்தங்களே, எடுத்து கொடுக்காதீர்கள், எண்ணி கொடுங்கள். அள்ளி கொடுக்காதீர்கள், அளந்து கொடுங்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். இங்கே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்பது இட ஒதுக்கீடு என்கிற சொல்லை நாங்கள் வெறுக்கிறோம். அந்த வார்த்தையை ஒதுக்கீடு செய்கிறோம். ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட மக்கள் ஒதுக்கீடு ஒதுக்கீடு என்று ஒதுக்கீடு செய்வதை ஏற்கவில்லை. இடப்பகிர்வு, உரிய இட பங்கீடு என்றுதான் அதை சொல்ல வேண்டும். எங்களுக்கு உரிய இடத்தை பகிர்ந்து அழியுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், இந்த சாதிய வாரியான இடப்பகிர்வு, அந்த முறை ஏன் கொண்டு வரப்பட்டது? அதன் நோக்கம் என்ன? அதன் தேவை என்ன? எந்த சாதி எந்த குடிகளின் அடிப்படையிலே எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் இவற்றில் வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அதே சாதியின் அடிப்படையில் இவையெல்லாம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். இது பல முறை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் பேசி தர்க்கம் செய்து கொண்டு வரப்பட்ட ஒன்று. பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர், எக்கனாமிக்கலி பேக்வேர்டு, சோசியலி பேக்வேர்டு, எக்கனாமிக்கலி சோசியல் பேக்வேர்டு நாம். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பார்கள். என் அன்பு தம்பி தங்கைகள், அறிவார்ந்த என் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது மாறிக்கொள்ளக்கூடியது. இன்றைக்கு ஏழையாக இருக்கிற சீமான் நாளை பணக்காரனாகி விடலாம். அன்றாடங்காட்சியாக இருக்கிற ஒருவன் நாளை அம்பானி அதானி ஆகி விடலாம். இந்த பொருளாதார அளவுகோல் மாறிவிடும். ஆனால் சாதிய இழிவு ஏற்றத்தாழ்வு மாறுவதில்லை. இந்த தெருவிலே சீமான் நடக்கக்கூடாது, இந்த குளத்திலே குளிக்கக்கூடாது, இந்த கோயிலுக்குள் நுழையக்கூடாது, இவன் படிக்கக்கூடாது, இவன் இந்த வேலைக்கு போகக்கூடாது என்றெல்லாம் ஒடுக்குமுறை, அடக்குமுறை, தீண்டாமை, இழிவு இருந்ததெல்லாம் நான் ஏழை என்பதற்காக அல்ல, நான் இழி சாதி தாழ்ந்த மகன் என்பதற்காக, தீண்டத்தகாதவன் என்பதற்காக. இந்த நாட்டின் முதல் குடிமகனானார் ராம்நாத் கோவிந்த், ஒரு தாழ்த்தப்பட்ட மகன். இந்த நாட்டின் முதல் குடிமகளாக இருக்கிறாள் திரௌபதி முர்மு, பழங்குடி மகள். ஆனால் கோயிலுக்குள் சென்று அவர் இறையை வழிபட முடியவில்லை. மரத்து நிழலிலே யாகம் வளர்த்து குடும்பத்தோடு இருந்து அவர் சாமி கும்பிட்டு விட்டு சென்றார். இதுதான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவின் நிலைமை, நாட்டின் முதல் குடிமகனின் நிலைமை. அதைவிட உயரத்திற்கு எவரும் போக முடியாத, ஆனாலும் அவர் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவு, தீண்டாமை போகவில்லை. அப்ப பொருளாதார அளவுகோல் அல்ல ஏற்றத்தாழ்விற்கு காரணம். பழங்குடி மகள் திரௌபதி முர்மு இந்த நாட்டின் முதல் குடிமகள். அத்வானியும் ஐயா மோடி அவர்களும் நாற்காலியிலே இருந்து பேசுகிற போது ஓரத்திலே கைகட்டி நின்றால் நாட்டின் முதல் குடிமகள். இதான் நிலை. தலைவர்கள் எழுந்து பாரத மாதாக்கு ஜெய் முழக்கமிடுவார்கள். பாரத மாதா ஓரத்திலே நிற்கிறார்.
இதுதான் அறிவார்ந்த பெருமக்களே. ஏழை பணக்காரன் என்பதற்காக இந்த தீண்டாமை இழிவு வரவில்லை. தாழ்ந்த சாதி இழிமகன் பிறப்பின் அடிப்படையில் கற்பிக்கப்பட்ட பேதம், பாகுபாடு, இதை தகர்ப்பதற்கு, சமநிலை சமூகம் படைப்பதற்கு, உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். இதுதான் நமது முன்னவர்கள் முன்வைத்த தத்துவ கோட்பாடுகள், கொண்டிருந்த நிலைப்பாடுகள். அதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு குடிவாரி கணக்கெடுப்பு, அதற்கேற்ப கொடுப்பு. இதுதான் எல்லோருக்கும் உண்டானது எல்லோருக்கும் கிடைத்து விட்டால் நாட்டில் பிரச்சனை உருவாகுமா? அதான் கேள்வி. அதற்குண்டான வேலை வாய்ப்பு, அதற்குண்டான ஊதியம் கிடைத்து விட்டால் நான் யாரோடு போட்டி போட போகிறேன்? யார் மீது பொறாமைப்பட போகிறேன்? யாரை வீழ்த்த தாழ்த்த பாடுபட போகிறேன்? இல்லை. நத்தைக்கு பாதுகாப்பு இருக்குமானால் கூடதற்கு, புழுவுக்கு பாதுகாப்பு இருக்குமானால் கொடுக்கதற்கு, அது இல்லை, அதனால் கொடுக்க வருகிறது. நத்தைக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால் கூடு வருகிறது. எல்லா சமூகங்களுக்கும் உண்டான சமூக நீதி என்பது, உரிய பங்கீடு கிடைத்து விட்டால் இது தேவை வராது. சாதி சங்கம் இருக்காது, தேவைப்படாது. ஆனால் இங்கே முறை என்ன? இந்த திராவிட ஆட்சியாளர்கள் யார் என்ன எவ்வளவு தெரியாது. இந்த உனக்கு 3 நிலம் என்னது, வேளாண்மை செய்தவன் நான், காய்கறி என்னது, ஆனால் சந்தையிலே கூர்கட்டி விற்கிற வியாபாரி யார்? உனக்கு 3 காய், உனக்கு 5 காய், உனக்கு 10 காய். நீ யார் முதல்ல எந்திரி. திராவிட ஆட்சியாளர்கள் தான், இவர்கள் வந்துதான் இடஒதுக்கீடு தந்தார்கள். நீ நின்ன இடம், இருந்த இடமே என் மக்கள் போட்ட பிச்சை, பிச்சை. நாங்கள் தான் இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு, நாங்கள் தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் கொடுத்த இடஒதுக்கீடு, நான் தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு. நீ இருந்த இடமே என் மக்கள் போட்ட பிச்சை என்பதை நீ கவனித்து. நாங்க கொடுத்தது நாடு என்னது, இடம் என்னது பார்த்து கொடுக்க வேண்டியது நான். நீ யாரு முதல்ல? ஹூவாரி? நீ யாரு? 3 விழுக்காடு 4 விழுக்காடு அல்ல, மொத்த விழுக்காடும் என்னது? இங்க எண்ணீரு. பறையர் எவ்வளவு, படையாச்சி எவ்வளவு, தேவர் எவ்வளவு, தேவர்னா தேவர்னு போடாத, முக்குளத்தோர்னு போட்டு முடிச்சு கட்டாத. கல்லர் எவ்வளவு, மறவர் எவ்வளவு, அகமுடையர் எவ்வளவு, என்ன உடையார் எவ்வளவு, கோணார் எவ்வளவு, முத்தரையர் எவ்வளவு, என்ன பிள்ளை முதலி எவ்வளவு எண்ணிக்கிட்டு. வண்ணார் எவ்வளவு, குயவர் எவ்வளவு, குறவர் எவ்வளவு, போயர் எவ்வளவு, ஒட்டர் எவ்வளவு, சாலியர் எவ்வளவு, என்னப்பா என்னென்னமோ சொல்றேன். அதெல்லாம் தமிழ் நம்ம சாதி தான். பஞ்சமில்லாத ஒண்ணு தமிழனுக்கு சாதி தான். தண்ணீர் பஞ்சம், உணவு பஞ்சம், வேலை பஞ்சம், எல்லா பஞ்சம் இருக்கும். ஆனா அந்த சாதி பஞ்சம் மட்டும் குறையல. மொத்தம் என்ன பண்ணுவான்? கல்லருக்கு ஒரு அமைச்சர், மறவருக்கு ஒரு அமைச்சர், அகமுடையருக்கு ஒரு அமைச்சர், முடிஞ்சது. ஆனா வெளியில வந்து சனாதனத்தை ஒழிப்போம், அதுக்கு தாண்டா உங்களை ஒழிக்க போராடுறோம். டேய், சனாதனத்தை ஒழிப்போம், அதுக்கு என்ன செய்யலாம்? உங்களை ஒழிக்கணும்டா, உங்களை ஒழிக்கணும். நான் கோனார், எனக்கு நாட்டிலே 2 அமைச்சர், 2 அமைச்சர். நான் முஸ்லிம், எனக்கு 2 அமைச்சர். இந்த நாட்டில் இருக்கிற தமிழ் குடிகள் எல்லாருக்கும் 2 3 பிச்சை இடம், பிச்சை இடம். நான் எடுத்துக்கிட்ட போக மிச்ச இடத்தை உனக்கு கொடுத்துருக்கணும். ஆனா நீ எனக்கு பிச்சை இடம். ஆனால் நாட்டிலேயே 2வது தாய்க்குடி நான்.
முதல் குடி குறவன். நான் குன்றில் வாழ்ந்தவன். கால் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. கால் தோன்றிச்சு, மண் தோன்றல. மண் மூன்றாவது நிலம் மருத நிலம். அப்ப முதலில் தோன்றிய நிலம் குன்று. குன்றில் வாழ்ந்ததால் நான் குன்றவன். இன் குன்றி 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 குறவரானே. ஆதி தாய்க்குடி குறவர் குடி. இங்கே இருக்கிற தமிழ் சொந்தங்களிடத்திலே, என் தம்பி தங்கைகளிடத்திலே கேட்கிறேன், மனச்சான்று படி, நெஞ்சிலே கை வச்சு சொல். இந்த நாட்டில் உன் ஆதி தாய்க்குடி குறவர் குடிக்கு ஒரு இடம், வார்டு கவுன்சிலராக இருக்கானாடா, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கானாடா? உன்னால் நம்ப முடிகிறதா? அவனுக்கு சாதி சான்றிதழ் இல்லடா, கம்யூனிட்டி சர்டிபிகேட் கிடையாது. உங்கள் முன்னாடி நிற்கிற இந்த மகன் போராடி 4000 பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்திருக்கின்ற அந்த நிலையில்தான் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் நம் தாய்க்குடியை வச்சிருந்தார். கீழே 2வது தாய்க்குடி ஆயர் கோன். நாம் யாதவர்கள் இல்லை, யாதவ் தமிழ் சொல்லே இல்லை. 2வது பெரிய தாய்க்குடி ஆயர் மேய்ப்பன். நான் கோன். கோன் என்றால் அரசன். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். அந்த கோன், இந்த கோன். நமக்கு ஒரு நோய், அதனால நம்ம யாதவ்னா எந்த யாதவ்? உத்தரப்பிரதேச யாதவா, பீகார் யாதவா, ஆந்திரா யாதவா, தமிழ்நாட்டு யாதவா? ஒரு நோய். 2வது தாய்க்குடி இந்த நாட்டில் பெற்றிருக்கிறது 2 அமைச்சர். ஆனால் ஐயா ஸ்டாலின் வீட்டிலே 2 அமைச்சர். 1 மிக உயர்ந்த பதவி, முதன்மை அமைச்சர், முதலமைச்சர். 2வது பெரிய பதவி துணை முதலமைச்சர். 2. அவங்க அப்பா இருக்கும்போது ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர். 2வது பெரிய பதவி துணை முதலமைச்சர். 2 அப்பாவும் மகனும். பிறப்பினாலேயே ஒருவன் இந்த இடத்தில், இந்த நிலத்தில், இந்த சாதியில் பிறந்து விட்டதாலேயே அவனுக்கு உயர்ந்த இடமும் பதவியும் கிடைக்குமானால் அதுதான்டா சனாதனம். இதற்கு பெயர் தான்டா சனாதனம். ஒரு தகுதியும் இல்லாமல் போனாலும் இவருக்கு மகனாக பிறந்ததாலேயே அவனுக்கு உயர் பதவி கிடைத்து விடுமானால் அது கேடுகட்ட கேவலங்கட்ட சனாதனம். அதை ஒழிக்கத்தான் சாதி வாரி கணக்கெடு. என் தம்பி திருமாறன் கூட வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு என்று எங்க ஐயா கேட்டது 20 விழுக்காடு. ஆனால் அறிவித்தது 10.5. அதை வழக்க போட்டு நிறுத்தி விட்டார்கள். அதுவும் செயல்பாட்டுக்கு வரவில்லை. வரும். நாம் வந்த பிறகு எல்லாம் செயல்பாட்டுக்கு வரும். அவர் கேட்பது 20 10.5 அல்ல, சாதி வாரி கணக்கெடு. எடுத்து வன்னியரை எண்ணு. ஐயா அவளை வரலையா, 10.5 இல்லையா, 8.10 தான் வருதுன்னு சொல்லி கொடு. மறுக்க மாட்டார். எண்ணு, தேவரை எண்ணு, கோணாரை எண்ணு, உடையாரை எண்ணு, முத்தரையரை எண்ணு, எல்லாரையும் எண்ணி விடு. கவுண்டர் எவ்வளவு எண்ணு, வெள்ளாள கவுண்டர் எவ்வளவு, வேட்டுவ கவுண்டர் எவ்வளவு, ஊராளி கவுண்டர் எவ்வளவு, எண்ணி கொடுத்துரு. எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா தமிழர்கள் பேரன்புக்காரர்கள், பெருந்தன்மை மிக்கவர்கள். எங்களுக்குள்ள எதுக்கு சண்டை வருது, எதுக்கு போட்டி வருது, எதுக்கு பொறாமை வருது? ஒரு எளிய உதாரணம் தான், ஒரு எளிய புரிதல் தான் என் அன்பு தம்பி தங்கைகளே. 50 பேர் இருக்கிற வீட்டிற்கு 5 பேர் சாப்பாடை அனுப்பக்கூடாது. 5 பேர் இருக்கிற வீட்டிற்கு 50 பேர் சாப்பாடை அனுப்பக்கூடாது. இது அநீதி, சமூக நீதி இல்லை. இதான் நம்முடைய நிலைப்பாடு. ஒரு பாட்டி ஒரு குடும்ப அட்டை வைத்திருக்கிறார். ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி. ஆனால் அந்த ஒரு பாட்டி மட்டும்தான் அந்த வீட்டிலே இருக்கிறார். அட்டைக்கு 10 கிலோ அரிசி. இது பகிர்வு, பங்கீடு. பக்கத்து வீட்டிலே 10 பேர் இருக்கிறார்கள். அந்த குடும்ப அட்டைக்கும் 10 கிலோ அரிசி. இது நியாயமான பகிர்வா? இதான் கேள்வி. இதனால் தான்
நீ எடுத்து கொடுக்காதே எண்ணி கொடு, அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு என்று கேட்கிறோம். இவர்கள் ஏன் எடுக்க மாட்டார்கள், ஏன் கொடுக்க மாட்டார்கள்? மாட்டார்கள் ஏன் என்றால் அவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும், தமிழர்களுக்கு தெளிந்துவிடும், கிளர்ச்சி எழுந்துவிடும், புரட்சி நடந்துவிடும். இத்தனை காலமாக இந்த தமிழ் குடிகளை இவர்கள் வஞ்சித்து ஏமாற்றி இவர்களுக்குள்ள உரிமையை அவர்கள் எப்படி அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்பது தெரிய வந்துவிடும். இங்க இருக்கிற சிக்கல். அதனால எடுக்க மாட்டார்கள், திராவிடர்கள் எடுக்க மாட்டார்கள். கேட்டால் இங்கே பேசிய என்னுடைய தம்பி எல்லாம் சொன்னார்கள். தம்பி திருமாறன், தம்பி கரியாள பாண்டியெல்லாம் சொன்னார், சாதிவாரி கணக்கெடுப்பு என்றால் அது எங்களால் முடியாது, அந்த உரிமை இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இவர்கள் தான் மாநில தன்னாட்சி, மாநில உரிமை என்று முழங்கியவர்கள் அவர்கள் தான். எங்கே மாநில உரிமை? அப்போ சாதிவாரி உன்னால் கணக்கெடுக்க முடியாது, ஆனால் வீடு வாரியா ஓட்டு எவ்வளவு எண்ணி நோட்டுக்கு ஓட்டுக்கு நோட்டுக்கு கொடுக்க உனக்கு எப்படி முடியுது? இந்த வீட்டில் இத்தனை ஓட்டு இருக்கு என்று எண்ணி சரியாக ஓட்டுக்கு நோட்டை கொடுக்க உன்னால முடிகிற உன்னால் சாதி வாரி கணக்கு எண்ண முடியாதா? இந்த சாதிக்கு இந்த தொகுதியில் இவ்வளவு ஓட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுதானே வேட்பாளர் நிறுத்துற. எடுக்க முடியுமா முடியாதா? எடுக்க மாட்டார்கள். இது இன்று நேற்று எழுந்த பிரச்சனை அல்ல, பல ஆண்டுகளாக இருக்கிறது. இங்க பேசிய தம்பியோட சட்டநாத அறிக்கையை குப்பை கூடையில் போட்டவர்கள் இவர்கள். பீகார் எடுத்தது ஏன்? அங்கு பெரியார் பிறக்கவில்லை. தெலுங்கானாவில் எடுக்கிறார்கள் யார்? இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சி எடுக்கிறது ஏன்? அங்கு பெரியாரும் இல்லை, திராவிடம் இல்லை, அதனால் எடுக்கிறார்கள். இவங்க எவ்வளவு எவ்வளவு அயோக்கிய பிராடுகள் இவங்க. அவர் இல்லைன்னா நீ எல்லாம் ஐபிஎஸ் ஆயிருப்பியா, ஐஏஎஸ் ஆயிருப்பியா? ஏதோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி வச்சு படிக்க வச்ச மாதிரி ஐயா பெரிய ராமசாமி அவர்கள் தான் படிக்க வச்ச மாதிரி. ஏண்டா எல்லாரையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்க வச்ச அந்த ஆளுக்கு படிக்கலையப்பா, அவரே படிக்கலையே. உலகத்திலேயே ஆக சிறந்த கல்வியாளன் உலகத்திலேயே. ஆனால் அம்பேத்கர் அவரை படிக்க வச்சது பெரியாரா? பெரியாருக்கு முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்பே பட்டம் படித்தவன் எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன், அவரை படிக்க வச்சது பெரியாரா? இந்திய நிலமெங்கும் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் இடஒதுக்கீடு இடப்பங்கீடு இருக்குது. இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் எல்லா மொழிவழி தேசிய இனங்களிலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெண்களுக்கான உரிமைகள், சமூக நீதி எல்லா மாநிலத்திலும் நிலைநாட்டப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் உங்கள் ஐயா ஈவேரா ராமசாமி அவர்கள் தானா? ஏண்டா புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையாடா? ஏதோ என் தாத்தன் பாட்டனை ஏமாத்திட்டா, எங்க அப்பன் பெரியப்பனை ஏமாத்திட்டா, முன்னாடி நிக்கிறவன் யாருன்னு பாரு, அவனுக்கு பின்னாடி நிக்கிறவன் யாருன்னு பாரு. அத கவனத்தில் வச்சு பேசணும். எங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் அறிவு ஆசான், தமிழ் தேசிய அரசியலின் தந்தை என் தகப்பன் மணியரசன். அந்த ஒற்றை என்னை விடியா, நான் சின்ன பையனை தள்ளிவிடு, அந்த ஒற்றை மனிதனை நீ மொத்த கூட்டத்தையும் சேர்த்து வைத்து தர்க்கத்தில் வென்று காட்டுறான். தோத்து போனேன், செத்து போச்சு. ஒரு கேள்விக்கு பதில் கிடையாது. ஒரு கேள்விக்கு. ஈவேரா ஐயா அவர்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லாத உத்தரப்பிரதேசத்தில் தாழ்த்தப்பட்ட மகள் முதலமைச்சராக இருந்து ஆண்டுட்டு போயிட்டார். சும்மா இதெல்லாம் படிக்க வச்சது. நீ எல்லாத்தையும் சமூக நீதி இடஒதுக்கீடெல்லாம் பெற்று கொடுத்திருந்தால் நாங்க ஏண்டா இவ்வளவு காலம் கழிச்சு பஞ்சமி நிலத்தை மீட்டுத்தா சாதி வாரி கணக்கெடுப்பு ஏன்னா இருந்து கத்தி முச்சந்தில இருந்து கத்திக்கிட்டு இருக்கணும். அது யார்கிட்ட இருந்து? எவன் நமக்கு சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறார்களோ, எவன் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுத்தான், நம்மை எல்லாம் படிக்க வைத்தான், எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தான் என்று சொல்கிறார்களோ, அவர்களிடத்திலேயே
எங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுன்னு ஒரு அடிப்படை உரிமையை கேட்டு நிற்கிற அவல நிலையில் நிற்க. இதை விட கொடுமை ஏதாவது இருக்க? ஒன்றை நீ தெளிவுபடுத்திக் கொள், இவர்கள் எடுக்க மாட்டார்கள், சாட்டி விடுவார்கள். பீகார்ல பாட்னா நீதிமன்றத்தில் அது போட்டுச்சுன்னா, அது காரணம் தடை போட்டுச்சுன்னா, அவன் 65 விழுக்காடு 50 விழுக்காடு எடுக்கணுங்கிற இடத்துல 65 விழுக்காடு நிதிஷ்குமார் எடுத்துட்டாங்க. அது கொடுக்கும் போது அது கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு சட்டத்தை உச்ச நீதிமன்றம் கொண்டு வருது. அதுக்கப்புறம் சட்ட போராட்டத்தை தனியா பண்ணு. அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஏன்னா அந்த 69 விழுக்காடு மண்டல் கமிஷன் இங்கே பேசிய என்னுடைய தம்பி திருமாறன் கூட குறிப்பிட்டார்.